இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மும்மொழி திட்டம் என்கிற அந்த பெயரில் இந்தியை திணிக்கிற முயற்சியில் இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி ஈடுபட்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சி இருமொழி கொள்கையில்தான் பின்பற்றி நடத்தும், அதில் உறுதியாக இருக்கின்றோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் பணம் தர மாட்டேங்கிறாங்கன்னு பொய் செய்தியை திமுக தரப்பில் பரப்புகிறாங்க. எடப்பாடி அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறாரா, அதை என்டோர்ஸ் பண்ணுறாரான்னு எனக்கு தெரியல. தேசிய கல்விக் கொள்கைன்றது வெறும் மொழிக் கொள்கை மாத்திரமே இல்லை. நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை ஒரு 500 பக்கத்துக்கு மேலே இருக்குது. நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா பிடிஎஃபாக இருக்குது, டவுன்லோட் பண்ணலாம், நீங்கள் வாசிக்கலாம். தமிழ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, எல்லா மாநில மொழிகள்லாம் இருக்குது. அதில் ஆசிரியர் பயிற்சி எப்படி இருக்கணும், மாணவர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் எப்படி இருக்கணும், டிகிரி கோர்ஸே 3 வருஷத்துக்கு பதிலாக 4 வருஷமாக மாறுது, ஸ்கூல் எஜுகேஷன் மாறுது, ஸ்கூலில் அட்மிஷனுக்கான வயசு மாறுது, ஸ்காலர்ஷிப் முறைகள் மாறுது, மலைவாழ் மக்கள், பழங்குடியினர், பட்டியல் சமுதாயம் அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் ட்ரைனிங் அந்த சிஸ்டம் இருக்கிறது மாறுது, அறிவியலை சொல்லிக் கொடுக்குற முறைகள் மாறுது, கிளஸ்டர் மெத்தட் கொண்டு வராங்க. ஒரு ஸ்கூலினுடைய ரிசோர்சஸ் அதை இன்னொரு பள்ளியும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த ஸ்கூலில் நல்ல லேபரேட்டரி இருக்குன்னு வச்சுங்க, இந்த சிஸ்டத்தை இன்னொரு சாதாரண பள்ளிக்கூட மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம்ன்ற சிஸ்டம் வருது. சேலத்திலே ஒரு ஸ்கூல் வசதியான ஸ்கூலாக இருக்கும், நிறைய ஃபீஸ் வாங்கி நல்லா பண்ணுற ஸ்கூல், அவங்க நல்ல லேப் வச்சுருப்பாங்க. அங்கேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அவங்ககிட்ட பெரிய லேப் ஃபெசிலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறது, அந்த லேபை இவங்க பயன்படுத்திக்கலாம்ன்ற வாய்ப்பு, இப்படி ரொம்ப வைட் ஸ்பெக்ட்ரம் தேசிய கல்விக் கொள்கை. அதுக்கெல்லாம் தான் இதை மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நிதி தர்றாங்க. மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்துறதுக்கு தான் நிதி. ஏன்னா அதுக்கு ஒன்றே செயல்படுத்தினா செலவாகும், அப்போ மாநில அரசுகளுக்கு பணம் கொடுக்கணும். நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு அறிவிச்சதுக்கப்புறம் பணம் மட்டும் கொடுக்கணும் என்ன அர்த்தம் இல்லையா? உங்கள் வீட்டில் பசுமாடு வளர்த்தீங்கன்னா பசுமாடை வளர்த்துங்க, மாதம் 10,000 தர்றேன், பசுமாட்டுக்கு தீவனம் போடணும், புல் போடணும், அந்த மாட்டை பராமரிக்கணும், அதுக்கு மருத்துவ செலவு பார்க்கணும்னு 10,000 ரூபா தர்றதா நான் சொன்னால், சுரேஷ் சொல்கிறாரு நான் பசுவெல்லாம் வளர்க்க மாட்டேன், சரி பரவாயில்ல விட்டுரு, ஆனால் மாதம் 10,000 கொடுன்னா என்ன எப்படி கொடுக்குறது? இது முரண்பாடு சார். இடைநிற்றல் இருக்கக்கூடாதுன்றது தான் சார். இது பொது தேர்வுன்னு சொன்னால் நீங்கள் +2ல் பொது தேர்வு நடத்துகிற மாதிரியான டெஸ்ட் இல்லை. இது சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கலையோ ஸ்கூலுக்கு போறியோ பாஸ்போர்ட்டுன்னு போடுறாங்க. அவன் 10th 11th வரும்போது காலேஜுக்கு போகிறப்ப கூட ஏபிசிடி தெரியாத மாணவன் தமிழ்நாட்டு மாணவன் இருக்கான். ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரியான அணுகுமுறையில் போகிறாங்க. இதையெல்லாம் பொதுவாக வச்சு ஒரு காமன் டெஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன் வச்சு அவங்க சில நடைமுறைகளை கையாளுவாங்க, அவ்வளோதான். பொது தேர்வு எழுதுனா 3ஆம் கிளாஸ் மேலே பொது தேர்வு எழுதி எல்லாரும் ஃபெயில் ஆகிட்டு கல்விக் கொள்கை வெற்றின்னு சொல்ல முடியுமா? இல்லை எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுப்பு இருக்குது, பிஜேபிக்காரனுக்கு பொறுப்பு இல்லையா? எல்லாரும் படிக்கணும்னு நினச்சி தான் எதாவது பண்ணுறோம், இத்தனை 1000 கோடி செலவழிக்கிறோம். எல்லாம் இடையில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஓடிட்டான். அவனுக்கு ஃப்ரெண்ட்லியாக அந்த எஜுகேஷன் பாலிசி இல்லை. இப்போ நாங்கள் எங்கே போய் பண்ணுறது? உங்களுக்கு தான் ஓட்டு வேணும், எங்களுக்கு ஓட்டு வேணாமா? மக்கள்கிட்ட ஓட்டு, நாங்கள் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க வேண்டாமா? நாங்கள் அரசியல் கட்சி தானே சார், அது பிரச்சனை இல்லைங்க சார். மும்மொழி கொள்கை அதை ஒன்றும் மையப்படுத்தி பேசுறது தப்புன்னு சொல்கிறோம். மும்மொழி லாங்குவேஜ் ஃபார்முலா என்ன சொல்லுது? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில் படிங்கன்னு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? தமிழில் படிக்க வேண்டியதானே ஒன்று, இங்கிலீஷு கட்டாயமாக எல்லாம் தேவை வச்சுங்கன்னு சொல்லுது. இது போக 3ஆவதாக ஒரு மொழியாக அந்த படிக்கிற மாணவனுக்கு ஆப்ஷன் கொடுங்கங்குது. திணிக்கலை எந்த மொழியும். படிக்கிற மாணவன் அவன் விரும்புனா ஏதாவது ஒரு இந்திய மொழியை அவன் படிக்கலான்னு சொல்லுது, அவ்வளோதான். தமிழ்நாட்டு மாணவன் ஹிந்தி வேண்டாம், தெலுங்கு படிங்க, மலையாளம் படிங்க, கேரளா படிங்க, நீங்கள் திராவிடம் தானே பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு மொழி, அது கூட அவனுக்கு பிடிச்ச மொழியாக எடுத்துக்குவான். நீங்கள் மாநிலம் முழுக்க திணிக்க முடியாது. இந்த முதல் 2 மொழியும் கட்டாயம், தமிழும் இங்கிலீஷும் கட்டாயம் தமிழ்நாட்டில், அது படிக்கணும். 3ஆவதாக ஒரு மொழி அவனுக்கு ஆப்ஷன் கொடுங்க, அவன் ஏதாவது ஒரு இந்திய மொழி எடுத்துகிட்டு படிக்கட்டும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அது என்ன கஷ்டம்? இதை எல்லா மாநிலமும் ஏற்றுக்குது. கேரளா ஏற்றுக்குது, ஆந்திரா ஏற்றுக்குது, காங்கிரஸ் ஆட்சியர் மாநிலம்லாம் ஏற்றுக்குது. தமிழ்நாட்டுக்கு மொத்தம் என்ன சரி நாங்கள் செய்ய மாட்டோம், ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையே பண்ண மாட்டோம்னு அறிவிச்சாச்சு. மொழி மாத்திரம் இல்லை, எதையுமே ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு.
நாங்கள் தனியாக ஒரு கல்விக் கொள்கை ஃப்ரேம் பண்ணோம்னா அதுக்கு நிபுணர் குழுலாம் போட்டு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு எஜுகேஷன் பாலிசி நாங்கள் வச்சுக்கோன்னு சொல்லியாச்சு. வச்சுங்கன்னு சொல்லிட்டோமே, அதை மறுக்கவே இல்லையே. ஆனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தரக்கூடிய நிதியை எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்காட்டியும் கொடுன்னு சொன்னால் அது கொடுக்க முடியாது. அது ப்ரொவிஷன் இல்லை. கொடுக்கத்தான் ஆசைப்படுறோம், சட்டம் அனுமதிக்காது. அதனால் அது தவறாக சொல்கிறாங்க. எடப்பாடிக்கும் அதில் இன்னும் அவருக்கு நீட்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ். திமுக பழி வாங்குறதுக்கா இந்த திட்டம் இல்லை. அண்ணா எடப்பாடி ஆட்சியே இங்கே இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவருக்கும் பணம் கிடையாது, அவர் ஆட்சி இங்கே கொடுக்க முடியாது. நாளைக்கு பிஜேபி கவர்மெண்ட்டே இருக்குங்க தமிழ்நாட்டில், ஒரு பிஜேபி சிஎம் இருக்காரு, நான் புதிய தேசிய கல்விக்கு ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கும் பணம் கொடுக்க முடியாது. ப்ரொவிஷன் இல்லையே, சட்டத்தில் இல்லை. இந்த ஃபண்டை பொறுத்தவரை 2000 கோடி எஸ்எஸ்ஏ ஃபண்டுன்னு தானே சொல்றாங்க. இது வந்து புதிய கல்விக் கொள்கைக்கென ஒதுக்கப்பட்ட நிதியாக இல்லை இல்லையா? அதெல்லாம் புதிய கல்விக் கொள்கைக்காக டைவர்ட் பண்ணியாச்சு சார். எஸ்எஸ்ஏ ஃபண்டுன்றதான் டைவர்ட் பண்ணியாச்சு. எஸ்எஸ்ஏ சர்வசிக்ஷா அபியான்ங்கிறதுக்கான அடிப்படை கேரக்டருமே மாறி போச்சு. இப்போ நான் அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே புது பார்வை, புது செயல்முறை புதுசாக வந்துருச்சு. நான் தான் சொல்கிறேன், டிகிரி எஜுகேஷன் 4 வருஷம். முன்னால் நீங்கள் பிஇ படிக்கிறீங்க, ஒரு மாணவன் பிஇ படிக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு காரணம் சார், அப்பா இறந்துடுறாரு, இல்லை இவனுக்கு உடல்நிலை சரியில்லை, 1 வருஷம் படிச்சுட்டு 2 செமஸ்டரையும் முடிச்சுட்டு அவன் படிக்காமல் டிஸ்கன்டினியூ பண்ணிடுறான் சார். பழைய சிஸ்டத்தில் என்ன சார் அவனுக்கு, அவனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து +2 தானே சார். பழைய சிஸ்டத்தில் தானே. பிஇ 1 வருஷம் படிச்சுட்டான், 2 வருஷம் படிச்சுட்டான், 3 வருஷம் படிச்சுட்டாங்க பிஇ. 4வது வருஷம் 1 வருஷம் தான் அவன் படிக்கலை, ஏதோ ஒரு காரணத்தினால படிக்கலை, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டான். அப்பவும் அவன் +2 தான் அவன் குவாலிஃபிகேஷன். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன செய்யுது, நீங்கள் அப்படி ஒரு மாணவன் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு படிப்பு படித்ததுக்கப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணுறான், கடைசி ஸ்டேஜில் அவனுக்கு ஏதோ ஒரு காரணம்னா கூட 3 வருஷம் படிச்சிருக்கான்ல, அதுக்கு ஒரு பிஜி டிப்ளமோ கொடுன்னு சொல்லு. 1 வருஷம் தான் பிஇ படிச்சிருக்கான், அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு காரணம் படிக்க முடியல, அவனை நீ +2 தாண்டான்னு சும்மா அனுப்பாத, அவனுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்னு முடிச்சுட்டான்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடு, அதை வச்சுக்கிட்டு அவன் ஏதாவது வேலை வெட்டி போய்க்குவான். டிகிரி படிக்கிறான், பிகாம் படிக்கிறான், 1 வருஷம் தான் படிக்கிறான், ஒரு சின்ன டிகிரி கூட அவனுக்கு ஏதோ ஒரு காரணம் அவனுக்கு படிக்க முடியல.